பிபி மாலை நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொறுமையானவர் நிற்கும் சாப்பிடுவாரு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிருங்க. லைக் போடலனா கண்டிப்பா பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு நாளில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு போலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து டாஸ்கோட ஒரு இதை ஆரம்பத்தை காமிச்சாங்க. அந்த டாஸ்கில் ஏதாவது சண்டையோ இல்லை வாக்குவாதமோ ஏற்பட்டிருந்ததுன்னா ப்ரோமோ கட்டில் அதை தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டாஸ்கில் எதுவும் பெருசாக நடக்கல போல. ஏன்னா ப்ரோமோ கட்டில் சாதாரண ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் ப்ரோமோக்கான விஷயமே இல்லைங்க. ப்ரோமோலலாம் வந்து ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு காமிச்சாதான் பார்க்குற நமக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னைக்கு எபிசோட மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் ப்ரோமோ கண்டென்ட்டாக ஒரு சாதாரண விஷயத்தை விட்டுருக்காங்க. சரி, என்ன விஷயம் நடக்குதுன்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கல்யாண மாலை நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சபரி உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற நபரா சபரி உட்காந்துட்டு இருக்காரு. கனி அம்மா எஃப்ஜே பையன் கரெக்டாக போட்டிருக்காங்க. கனி அம்மா எஃப்ஜே பையன். ஸோ இவங்க வந்து வரன் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல சபரி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நம்ம பிபி மாலை நிகழ்ச்சிக்கு ஒரு கனிவான குடும்பம் வந்திருக்காங்கன்னு இன்ட்ரோ தராரு. அவங்க பேர் கனியில், அதனால கனிவான குடும்பம்ன்ற மாதிரி இன்ட்ரோ தராரு. இப்போ கனி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ள ரொம்ப பொறுமையானவர், கடலைனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கலாய்க்கிறதுக்காக தான். அதாவது வந்து இவர் பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருப்பார்ல, அதனால கடலைனா மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சபரியா என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கும் கனி கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்னன்னா, வர பொண்ணு கடலை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொன்னவங்க அதை வேற மாதிரி மாற்றிடுறாங்க. இல்லை கடலை போட்டு சமைச்சு தந்தா மாப்பிள்ளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு, அந்த மாதிரி பொண்ணு வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சபரி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடலையை வச்சு டிஷ் செய்கிற, அதாவது கடலை சட்னி செய்கிற ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் நீங்கள் சமையல் பண்ணி தந்தீங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருப்பாரு, உங்களையே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்ற மாதிரிலாம் இவராக எக்ஸ்ட்ராவாக நிறைய டைலாக்லாம் போட்டு சொல்லிட்டாரு. அதாவது வரன் முடிச்சு தரதுக்கான ஒரு ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னுக்காக. இது வந்து சாதாரண டாஸ்காக இருக்கும். இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மெயின் டாஸ்க்கு போக போகிறாங்க போல. இந்த ப்ரோமோல வந்து சபரி கனி எஃப்ஜே மட்டும் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டுறாங்கல்ல, பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. போன சீசன்ல இது சூப்பரா இருந்ததுங்க. எப்படின்னா வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லினுக்கு வந்து பேசி, அதாவது பொண்ணுங்க கிட்ட என்ன, அந்த ஜாக்லின் மணப்பெண் கிட்ட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி டாஸ்க் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா இவங்களை எந்த ஒரு இடத்துலையும் நம்ப முடியலங்க. எல்லா டாஸ்க்லையும் இவங்க சொதப்ப தான் செய்கிறாங்க. இந்த சீசனில் வந்திருக்கவங்க என்னன்னு தெரியல, எல்லா டாஸ்கையுமே ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வந்து வீக்கில் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து பேச மாட்டாருங்க. சனி ஞாயிறு விஜய் சேதுபதி முன்னைக்கு பயங்கரமாக பேசுறாரு. சனி ஞாயிறு சூப்பராக என்கேஜிங்காக வச்சுக்கிறாரு. ஆனால் நிறைய இஷ்யூவை விட்டுறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கனி அமித் விக்ரம் சேர்ந்த மாதிரி வந்து ரேங்கிங் டாஸ்கில் நிற்க வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க 3 பேர் முடிவு பண்ணி ரேங்கிங் டாஸ்கில் நிற்க வச்சிருப்பாங்க. திவாகர் பார்வதியை கடைசியாக நிற்க வச்சிருப்பாங்க. அந்த வாரம் அது முக்கியமான பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த வாரம் அது முக்கியமான பிரச்சனை. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லைங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் மிஸ் பண்ணுறாரு. ஏன் போன வாரமே எடுத்துக்கோங்களேன், கடைசியில் எஃப்ஜேவும் அதுக்கப்புறம் வந்து கானா வினோத்தும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. கானா வினோத்தும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆனால் கனி எஃப்ஜே பிளான் போட்டு கானா வினோத்தை போக வச்சிருப்பாங்க. கனி வந்து ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நீயும் அவனும் சேர்ந்து வியானா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீயும் அவனும் ஜெயிலுக்கு போகக்கூடாது, சேர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக நான் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு அப்பாவியே இவங்க அனுப்புற மாதிரி ஆயிடுச்சுல. நியாயமா இதெல்லாம் ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை சனி ஞாயிறுல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும். நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்றாருங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சனிக்கிழமை எஃப்ஜேவை உரின்னு உரிச்சாரு. ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய பிரச்சனையை பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த துண்டிப்பு நீடிப்பு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் வந்து அந்த டேக் கொடுக்கறதுலயே டைம் ஓடிடுதுங்க. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அதுலயே ஓடிடுது. விஜய் சேதுபதி இப்ப இந்த 5 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள்ல ஒரு 5-6 இஷ்யூ வருதுன்னா அந்த 5-6 இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா சில விஷயத்தை விட்டுறாரு. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த ஒரு லெட்டர் வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு டாபிக்கா மாறி இருக்கணும், பேசி இருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு டாஸ்காவது இவங்க ஒழுங்கா பண்ணுவாங்களா இல்லையா? அந்த டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்ச டாஸ்க்கு நல்ல டாஸ்க் தான். அதை எந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க.